மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் பாரத பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய முறையை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் 26/2/2026 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் பயனாளிகளுக்கு டிஜிட்டல் கரன்சி மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கும் முறையை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு AKD ஆறுமுகம் அவர்கள், மத்திய அரசின் செயலர் திரு சஞ்சீவ் சோப்ரா அவர்கள், தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா பொது நலத்தையும் கடந்த நல்லதோர் திட்டம். இது ஒரு ஆணித்தரமான வாக்குறுதி. நேரத்திற்கு வேண்டியதை வழங்கிட நமது நாடு தம் நாட்டு மக்களுடன் தோள் கொடுத்து நிற்கும் என்பதன் வாக்குறுதி. யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கான கனவு. இன்று அந்த வாக்குறுதி டிஜிட்டல் ரூபாய் ஆற்றலின் வழியாக வலிமையாக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் ரூபாய் வழியாக நேரடியாக ஆதரவு வழங்குகிறது. பாதுகாப்பு வெளிப்படையாக ஒரு தாய் நம்பிக்கையுடன் தனது உரிமையை பெறுவதற்கான உறுதியை பெற்றுக்கொள்கிறார். ஒரு மூத்த குடிமகன் பிறரை சார்ந்திராமல் மரியாதையுடன் வாழ்வை அனுபவிக்கிறார். அதிகாரம் அளிப்பு இனி கனவாக இல்லை, அது அவர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இது வெறும் டிஜிட்டல் வளர்ச்சி மட்டுமல்ல, இது கருணையுடன் கூடிய அக்கறையாகும். இது வெளிப்படையான அதிகாரம் அளிப்பு. PMGKY CBDC வழியாக இயக்கப்படுகிறது. நமது நாட்டின் பொறுப்பு ஒருமைப்பாட்டுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அறிமுகம். PMGKY CBDC வழியாக செயல்படுத்தப்படுகிறது. மெர்ச்சன்ட் CBDC மெர்ச்சன்ட் டிஜிட்டல் ருபி ஆப் பிளே ஸ்டோர் அல்லது மொபைல் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யலாம். நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளை ஏற்கவும். உங்கள் மொபைல் எண்ணை பதிவிடுவதன் மூலம் மெர்ச்சன்ட் பதிவை தொடங்கலாம். மொபைல் எண்களை பதிவிட்டு ஆப்பை பதிவு செய்யும். ஆப்பிள் லாகின் செய்த பிறகு பொருட்கள் சேர்க்கப்படும். மற்றவை மானியம் இல்லாத பொருட்கள் CBDC பேலன்ஸில் கழிக்கப்படாது. மானிய விலையில் வழங்கப்படும் பொருட்கள் அரிசி. வாடிக்கையாளரின் PCBDC டோக்கன் இருப்பிலிருந்து பணம் எடுத்துக் கொள்ளப்படும். வணிகர் பொருளின் விலையை உள்ளிடலாம், மேலும் அதற்கான அளவையும் குறிப்பிடலாம். பில் விவரத்தை வணிகர் பதிவிட்டது QR கோட் அல்லது வவுச்சர் கோடை தேர்வு செய்யும். QR ஜெனரேட்டர். பயனாளர் CBDC ஆப் வழியாக ஸ்கேன் செய்து தொகையை வழங்கலாம். பயனாளர் தங்களுக்குள்ள பேலன்ஸில் CBDC மானிய பொருட்களுக்கான பேமெண்ட் தொகையை தேர்வு செய்யும். QR ஜெனரேட்டர். பயனாளர் CBDC ஆப் வழியாக ஸ்கேன் செய்து தொகையை வழங்கலாம். வழங்கப்பட்டது. டீச்சர் போன் உள்ளவர்களுக்கு வணிகர் பயனாளரின் வவுச்சர் கோடை வழங்குவார். கொடுக்கப்பட்ட வவுச்சர் பயனாளரின் ஆதார் OTP வழியாக அங்கீகரிக்கப்படும். பணம் வழங்கப்பட்ட பிறகு அதன் விவரம் வணிகரின் ஆப் திரையில் காண்பிக்கப்படும். சரிபார்ப்பு பட்டியல் பரிவர்த்தனை பதிவில் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்பிய விஸ்கித் பாரத் 2047 ஆண்டு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை இங்கே இன்றைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்களால் அறிமுகப்படுத்த இருக்கிறது. எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ, எவ்வளவு பணத்தை யாருடைய பயம் இல்லாமல், அதையெல்லாம் பணமே இல்லாமல் எடுத்து சென்று எளிய முறையில் கடைகளிலே பரிவர்த்தனை செய்வதற்கான ஒரு முன்னோடி திட்டம்தான் இந்த DPD ஸ்கீம் புதுச்சேரியிலே இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் மத்திய அரசு வழங்குகின்ற நிதியை வங்கி கணக்கில் இருக்கிறதா இல்லை என்று என கவலை இல்லாமல் இந்த டிஜிட்டல் நாணயத்தின் மூலம் பொதுமக்கள் விரும்பிய இடங்களில் சென்று அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை நமக்கு இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்.
அதன் வழியாக இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த உலக நாடுகளுக்கு இணையாக நம்முடைய நாட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு துவக்கம்தான் இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே இந்த நிகழ்வை இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசினுடைய நிதியானது, இந்த கரீப் கல்யாண் திட்டமானது, அது எப்படி வந்து சேருகிறது என்று தெரியாமல் இருந்த அத்தனை பொதுமக்களுக்கும் இந்த டிஜிட்டல் நாணயத்தின் மூலம் இன்றைக்கு மிக எளிதாக அவள் விரும்புகின்ற ரேஷன் கடையிலே சென்று அதை தேவையானவற்றை பர்ச்சேஸ் செய்வதற்கான வாய்ப்பை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனுடைய துவக்க விழாவை நம்முடைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்கள் உங்களிடையே ஆரம்பிக்க வந்திருக்கின்றார். இதுபோன்று புதுச்சேரி இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்பிய பெஸ்ட் புதுச்சேரியை உருவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பொது விநியோக முறையில் எந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். பசியில்லா நிலையை உருவாக்க வேண்டும் என்பது நாம் அனைவருடைய எண்ணமாகும். பாரதியுடைய வாக்கு அப்படித்தான். பசியின் கொடுமை அறிந்த வள்ளலாருடைய நிலையும் அப்படித்தான். அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும், பசி கொடுமையை போக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசினுடைய எண்ணம். மத்திய அரசினுடைய எண்ணம் பசி இல்லாத நிலையை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அந்த நிலையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எல்லோருக்கும் உணவு என்ற நிலை உருவாக்கி இருக்கின்றது என்பதை என்னால் உறுதியாக கூறிக்கொள்ள முடியும். நல்லா தெரியும், சமூக நிலையில் ஒரு பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற அளவில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். யாராவது புதுச்சேரியில் பசியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. முதியோர் உதவித்தொகை வழங்குவதிலிருந்து, உணவுப் பொருட்கள் வழங்குவதிலிருந்து, மத்திய அரசினுடைய உதவியோடு வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் வரை நம்முடைய மக்களுக்கு பசி இல்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதை என்னால் திடமாக சொல்லிக்கொள்ள முடியும். அதாவது டிபிடி மூலம் பண பரிமாற்றம் மூலம் வங்கியில் பணம் செலுத்துவதன் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற நிலை இருந்தபொழுது நம்முடைய மக்கள் விரும்பி கேட்டது இலவச அரிசியாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது வந்த பிறகு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. 20 கிலோ சிவப்பு அட்டைதாரர்களுக்கு, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசி. அது மட்டும் அல்லாது 2 கிலோ கோதுமை சேர்த்து இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது. பண்டிகை காலங்களில் வழங்க வேண்டிய உணவு தொகுப்புகள் சரியான நேரத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்ற உதவித்தொகை குறித்த நேரத்தில் வழங்கப்பட்டு வந்தது என்பதை நீங்கள் நன்றாக அனைவரும் அறிவீர்கள். அப்போ பண்டிகை காலமும் சரி, ஏனைய காலங்களும் சரி, உணவு என்பது எல்லோருக்கும் உறுதி செய்கின்ற ஒரு நிலையில் இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறியலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், முதியோர் உதவித்தொகை 55 வயதில் தொடங்கப்பட்டு 2500 ரூபாய், அடுத்து 3000 ரூபாய், 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 4000 ரூபாய் உணவுப் பொருட்கள் வழங்குவது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதனை உறுதி செய்கின்ற நிலையில் நம்முடைய அரசு செயல்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த உதவித்தொகை மற்றும் உணவுப் பொருட்களை வைத்து அரிசி, கோதுமை இவற்றையெல்லாம் வைத்து ஒரு மனிதன் சராசரியாக வயதானவர் சாப்பிட முடியுமா, போதுமா என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக போதும் என்று என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா? ஒரு 80 வயசு உள்ளவருக்கு 4000 ரூபா, 20 கிலோ அரிசி, கோதுமை இதெல்லாம் இருந்தால் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமா ஒரு குடும்பத்தில்? நிச்சயமாக அவருக்கு அது போதும் என்பது என்னுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அரசானது நம்முடைய மக்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பினை உறுதி செய்து வருகின்றது. அது அவர்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை என்னால் சொல்ல முடியும். இப்போ குடும்பத்தில் ஒரு பெரியவருக்கு 4000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயம் மதிப்பாங்களா, மதிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக மதிப்பார்கள். ஏன்னா அவர் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம், மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம், அவர் கொடுக்க முடியும். அந்த நிலையை அரசானது உருவாக்கி இருக்கின்றது நம்முடைய அரசு. அதே போன்று பண்டிகை காலங்கள் வழங்க வேண்டிய உடைகள்,
அவர்களுக்கு வங்கியின் மூலமாக பணம் செலுத்தப்பட்டு வருகின்றது. எல்லோருக்கும் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான பணம் குறித்த நேரத்தில் செலுத்தப்பட்டு வருகின்றது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பணம் குறித்த நேரத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி நம்முடைய அரசானது ஒரு பாதுகாப்பு என்ற நிலையில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய இந்த அறிமுகப்படுத்துகின்ற விழா நேரடியாக எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாமல் பயனாளிகளுக்கு பயன் சென்றடைய வேண்டும் என்ற நிலையில் இந்த பரிமாற்றம் செய்கின்ற நிலை இன்று தொடங்கப்பட இருக்கின்றது. இப்போ நம்ம பார்க்குறீங்க, நம்ம அரசு கொடுக்கின்ற திட்டத்தின் மூலம் கொடுக்கின்ற வழங்குகிற உணவுகள் அல்லாது மத்திய அரசு மூலமாக வழங்குகின்ற இப்போது ஏஐ அட்டைக்கு அடுத்து இன்னொரு இது மாதிரி வழங்குகின்ற நேரடியாக வங்கி கணக்கில் அவர்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. அது இப்பொழுது புதிய முறையில் மத்திய அமைச்சகமானது ஒரு புதிய முறையில் இன்னும் உறுதி செய்யப்படுகின்ற நிலை இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் அவர்கள் வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்கின்ற நிலையில் இந்த அறிமுகப்படுத்துகின்ற விழா, இந்த பரிமாற்றம் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. மத்திய அரசுடைய எண்ணம் நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப ஒரு வளர்ந்த நாடாக நம்முடைய நாடு வர வேண்டும் என்பதுதான். நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவருடைய எண்ணம் உலக அளவில் நாம் ஒரு சிறந்த நாடாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான். அதற்குரிய தொழில்நுட்பம், புதிய தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு நமக்கு உதவியாக இருக்க முடியுமோ அதனையெல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தி வருவது என்பது உண்மையே மிக பாராட்டக்கூடிய ஒன்று. அந்த நிலையில் இன்று இந்த விழா இங்கே நடத்தப்படுவது உண்மை மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய அரசானது, நம்முடைய புதுச்சேரி மக்கள் அனைவரும் இது போன்ற நிலையில் எந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் உள்ளவர்கள் என்பதை என்னால் நிச்சயமாக கூற முடியும். நம்முடைய அரசானது நிச்சயமாக உங்களுடைய அரசு நம்முடைய மக்களுக்கான அரசு, மக்களுக்கு அனைத்து பாதுகாப்பினையும் உறுதி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்படும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகின்ற நம்முடைய மத்திய அமைச்சர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையின் ஒரு சிறப்பான நாள். ஏழை எளிய குடும்பங்கள் பெருமைப்பட வேண்டிய நாள். புதுச்சேரி மக்களின் உணவு பாதுகாப்பில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. சகோதர சகோதரிகளே, உணவு என்பது ஒரு பொருள் அல்ல, அது அடிப்படை மனித உரிமை. அந்த அடிப்படையில்தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன் அடிப்படை நோக்கம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இந்த நாட்டில் யாரும் பசியால் தவிக்கக்கூடாது. இந்த சட்டத்தை நடைமுறையில் கொண்டு வர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. நாடு முழுவதும் உள்ள மிகவும் பின்தங்கிய, ஒடுக்கப்பட்ட, ஏழ்மையில் உள்ள மக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள் வலிவான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்கான கொண்டு வரப்பட்ட திட்டம். அதன்படி வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை உள்ளவர்கள் பரிசுக்கு பதிலாக அதற்கான பணம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சம் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அரசுக்கும் பயனாளிகளுக்கும் நடுவில் இடைத்தரகர்களோ அல்லது ஊழலோ இருக்கக்கூடாது என்பதுதான். தகுதியான பயனாளிகள் பயன்பெற வேண்டும், தகுதி இல்லாதவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அரசு தரும் உதவிகள் சரியான நேரத்தில் சரியான நபருக்கு போய் சேர வேண்டும். அதற்காக தான் பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடி அறிமுகம் செய்யப்பட்டது. ஆதார் நம்பரை அடிப்படையாக வைத்து வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது. இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரியில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் சில இடங்களில் நடைமுறையில் சில சவால்களை இருப்பதை அறிகிறோம். குடும்ப அட்டையில் இருக்கும் சில விவரங்கள், ஆதார் எண், வங்கி கணக்கு தகவல், முகவரி போன்ற விவரங்கள் சில நேரங்கள் பொருந்தாமல் போவதால் உண்மையான பயனாளிகளுக்கு உங்களுக்கு உரிய பயன்களை பெறுவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது. ஒரு சின்ன பிழை அல்லது தவறு கூட ஒரு ஏழை குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிடும். அது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இது போன்ற சவால்களை சமாளிக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி
மத்திய அரசு ஒரு முன்னோடியான தீர்வு அறிமுகம் செய்து வருகிறது. மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி என்ற CBDC முறை, ரிசர்வ் வங்கியின் மேற்பார்வையில் உருவாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் கரன்சி முறை மக்களுக்கு அரசு தரும் உதவிகளை நேரடியாக, பாதுகாப்பாக, சரியான முறையில் பயனாளிகளுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு மேம்பட்ட முறையாக இருக்கும். இந்த CBDC முறை மூலமாக மக்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி அவர்களுடைய டிஜிட்டல் பணப்பையில் பாதுகாப்பாக சேமிக்கப்படும். அவர்கள் புதுச்சேரியில் அங்கீகாரம் உள்ள எந்த மளிகை கடைகளில் நேரடியாக சென்று அவர்களுக்கு உரிய உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு எந்த தடவை அரிசி வேணுமாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இதனால் பணம் வேறு தேவைக்கு செலவு செய்யப்படுவது தவிர்க்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தரப்படும் பணம் உணவுக்காகவே பயன்படுத்துவதாக உறுதி செய்கிறது. புதுச்சேரியில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில அரசின் இலவச அரிசி திட்டத்தில் அரிசிக்காக பணம் தருவதை மாற்றி அதற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு அரிசி வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஃபைல் என்னிடம் வந்தபோது முதலமைச்சர் என்னிடம் சொன்னது எனக்கு இப்போ கூட நினைவிருக்கிறது. அவர் கிராமங்களுக்கு போகும்போதெல்லாம் பெண்கள் அவரை பார்த்து, நீங்கள் தருகிற பணம் வேறு செலவுக்கு போய்விடுகிறது. நீங்கள் வீடுகளில் ஹஸ்பண்ட் எந்த பணத்தை வேறு பொருள் வாங்க செலவு செய்து விடுகிறார்கள். அரிசி வாங்க முடியவில்லை. அதனால் எங்களுக்கு பணம் வேண்டாம், ரேஷன் கடைகள் மூலமாக அரிசியாக கொடுத்து விடுங்கள் என்று கேட்பார்களாம். அதில் இருக்கும் நியாயத்தை நினைத்து நானும் சம்மதித்தேன். இப்போது ரேஷன் கடை மூலமாக அரிசி தரப்படுகிறது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. அவங்க ஃபீல்டில் போயிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டாங்க எப்படிப்பட்ட அரிசின்னு, அரிசியோட குவாலிட்டி பார்த்தாங்க. திரும்பி என்னை வந்து பார்த்த டைமில் சொன்னாங்க, சார் அருமையான அரிசி, ரொம்ப ஹை குவாலிட்டி அரிசி. இன்று இந்தியாவிலே பெஸ்ட் குவாலிட்டி ரைஸ் போடுற மாநிலம் என்னால் அது நம்ம புதுச்சேரி. பொதுவாக கிராமங்களில் குடும்ப தலைவர்கள் பெயர்கள் வங்கி கணக்கு இருக்கும். ஹஸ்பண்ட் தான் ATM கார்டு வைத்திருப்பார். சில சமயத்தில் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட ATM கார்டு கொண்டு போய் பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது போன்ற நிலைமை இப்போது மாறும். அரசு எந்த நோக்கத்திற்காக ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்கிறதோ அந்த முறையில் அது சரியாக பயனாளிகளை சேர வேண்டும். அதுதான் சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படை. அந்த வகையில் இந்த டிஜிட்டல் கரன்சி முறை சிவில் சப்ளைஸ் துறையில் ஒரு புதுமையான முறை புதுச்சேரி ஒரு பைலட் ப்ராஜெக்டாக அறிமுகம் செய்யப்படுகிறது. இது வெறும் டிஜிட்டல் மாற்றமல்ல, இது சமுதாய நலத்தை மேம்படுத்தும் மாற்றம், ஏழை மக்களின் உரிமையை உறுதி செய்யும் மாற்றம். அரசின் உதவி திட்டங்கள் தகுதியான பயனாளிகள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்ற வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தை இது வெளிப்படுத்தும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை புதுச்சேரியில் தொடங்கி வைப்பதற்கு பெருமையாக உரிய ஒன்று. So I wholeheartedly, sir, thanks the Union Minister for Consumer Affairs, Food and Public Distribution, Sri Prahlad Joshi ji, and the Union Government for the pilot launch of CBDC in the public distribution system in the Union Territory of Puducherry. ஒன்றுபட்ட சமுதாய வளர்ச்சியை லட்சியமாக கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றன. உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், வீட்டு வசதி, குடிநீர், கல்வி, வேலைவாய்ப்பு என்று இந்த திட்டங்கள் பயனாளிகளுக்கு சரியாக சென்று சேரும்போது தான் சமுதாய வளர்ச்சி உறுதி செய்யப்படும். அந்த வளர்ச்சியின் அனைவரின் வளர்ச்சியாக, அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மாதந்தோறும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் துல்லியமாகவும் தடை இல்லாமலும் கடைக்கோடி மக்களிடம் சேர வேண்டும் என்ற நோக்கில் குடும்ப அட்டைகள் மற்றும் விநியோக முறைகள் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. இனி ரேஷன் கார்டு என்பது வெறும் ஆவணம் அல்ல, அது ஒரு உறுதியான உரிமை. இந்த உரிமையை பயனாளிகள் எளிதாக பயன்படுத்துவதற்காக ஒரே நாடு, ஒரே குடும்ப அட்டை,
KYC அங்கீகாரம், ரேஷன் கார்டின் டிஜிட்டல் மாற்றம், மீரா ரேஷன், அன்ன தர்ப்பன், அன்ன சக்கர போன்ற முன்னேற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பொது விநியோக அமைப்பு வெளிப்படையாகவும் திறன்மிக்கதாகவும் மக்கள் அணுக எளிதாக மாறியுள்ளது. இன்று நாணய பரிமாற்றம் என்பது உலகம் முழுவதும் டிஜிட்டல் மயமாகி வருகிறது. இந்தியாவும் உலகிற்கு நிகராகவும் மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது ஒரு நவீன வசதி. இந்த வசதியை பொது விநியோகத்துறை பயனாளிகளும் பெரும் வகையில் மத்திய வங்கியின் டிஜிட்டல் நாணயம் பயன்பாட்டை உணவுப் பொருட்களை வாங்குவதிலும் அறிமுகப்படுத்தி வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவரை DBT முறையில் உதவித்தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது. இனி அது பாதுகாப்பான மத்திய அரசின் டிஜிட்டல் நாணயமாக வழங்கப்படும். ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் செயலி அல்லது டிஜிட்டல் வாலெட் மூலம் மத்திய டிஜிட்டல் நாணயத்தை உதவித்தொகையாக பயனாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். வழக்கமான டிஜிட்டல் வாலெட்டை பயன்படுத்துவது போல் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து உணவுப் பொருட்களை எளிதாக வாங்க முடியும். ஸ்மார்ட் போன் இல்லையா? கவலையே இல்லை. 16 இலக்க குறியீடு, ஆதார் சரிபார்ப்பு மற்றும் OTP மூலம் அடிப்படை மொபைல் போன் மூலமாகவே தங்களுக்குரிய தானியங்களை பெறலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் உடனடி டிஜிட்டல் ரசீது வழங்கப்படும். தானியங்கி பதிவு, விரைவான சேவை, ஆவணச்சுமை குறைவு மற்றும் தேவையற்ற செலவுகள் தவிர்க்கப்படும். உதவித்தொகை உணவுப் பொருட்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. இந்தியாவின் டிஜிட்டல் நாணயம், நவீனம், நம்பிக்கை, எதிர்காலம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, மாண்புமிகு புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திரு K. கைலாஷ்நாதன், மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு N. ரங்கசாமி ஆகியோரின் முன்னிலையில் இந்த டிஜிட்டல் நாணய பயன்பாடு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, மக்களின் பொருளாதார உரிமையை வலுப்படுத்தும் முக்கியமான மாற்றம். இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் இந்த முயற்சி அந்தியோதய கொள்கையை வலுப்படுத்தி பயனாளிகளின் மரியாதையையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்துகிறது. It was here where Sri Aurobindoji reflected the India's civilizational purpose and spoke of Bharat's role as a guiding force in the world. He is the person who described what is India. Even the foreigner who became his disciple, she considered Bharat as her mother. That was the inspiration of Sri Aurobindo, and I am here in this land. I am very proud of that. And I extend my respectful, heartfelt greetings to the Honorable Prime Minister Shri Narendra Modi ji, who in fact brought a digital revolution in the country, transformed through digital India into the world's largest and most inclusive digital governance movement. This CBDC marks the significant milestone, first in transparency, second in efficiency, third in beneficiary empowerment. Friends, the intention of the Prime Minister is every grain, every rupee, every entitlement must reach the rightful beneficiary. It is his right. This is what Prime Minister Modi feels.
This reform is about fully transparent, leakage free and technology driven distribution system. Beyond subsidy, it is a security and it is an assurance to the people. This is the largest food security program. When recently I have visited Davos also, Switzerland, and before to that, 2-3 years back I had visited Australia. When I say that we are providing food for the 80 crore people at free of cost, then many people in the world, many leaders in the world, they ask, can you convert that 80 crore into the million or billion? When I say 800 crore, 800 million, they will not be able to imagine the figure, because all put together their population is not so much, but we are distributing that much of food free of cost. So along with that, we are also providing food not only wheat and rice, along with that we are nutrition security through millet also. If some state wants to replace our distribution, food distribution by millet, that also we are providing, even if there is some little additional cost for that, we are providing so that nutrition security is also taken care of. Because of all these things, many of the international organizations, they have recognized, not only recognized, they have said on record that 25 crore people in the last 11 years of Prime Minister Modi's leadership, they have been brought out of multi-dimensional poverty. They have come out of poverty. I am not telling that every problem is solved, but multi-dimensional poverty, which was a major problem for the growth of the India, they have come out of that. So recent survey has been conducted. In that survey also, it is mentioned, it is a very scientific survey, it is mentioned that the expenditure of the food expenditure, share of the food expenditure in the household, it has come down by 50%. Means whatever they used to spend for the food items, because we are providing 5 kg, even if you need, we will provide some part of it as in wheat also. And Sri Rangaswamy, under the guidance of Prime Minister Sri Modi, he is also providing additional 5 kg, 7 kg, 10 kg, various schemes he has also launched. And because of that, along with that, for the old age people, he is transferring the direct money. That is also using the digital India. He is transforming directly into the account of the people who are really deserving. So this is all put together in the country under the leadership of Prime Minister Shri Narendra Modi. I said more than 25 crore people have come out of the poverty. So that's why now people are spending more on milk. This has come in the survey. This is not my figure. This is not my statement. Some of the surveys, they also suggest that people are now using their money, because they used to first spend on rice, spend on wheat. Today, they are spending it for the milk, vegetable, proteins. So by that, Prime Minister wants that India should be fit India. That is what Prime Minister wants. Why India should be fit? So everybody should be fit.
if our human resource, if it becomes fit, we can use it for the, because in the entire world, I am telling you, in the entire world, many other countries, they have become almost many countries, almost all countries, they have become old. Their people have aged. There are no people to work. So if all together, if you are all fit, then we can make use of that human resources. And even because India is fit otherwise also, what we did in Operation Sindoor, you know that if someone comes in India and does something, that terrorist activity like that, we will enter into their house and we will smash them. That is the capacity of India today. And that's why India as a military force, India as an economic force, we are the fourth largest economy of the world today. Today India has got that strength. And you know what is the strength of digital India? See, you should understand one thing. Just 20, 30 years back, then Prime Minister Rajiv Gandhi had said, if I send 100 rupees to any state, even to the Puducherry, by the time it reaches, it will become 15 rupees. Today, this digitalization, because intention of Modi is very, very clear. He doesn't have family. 140 crore people are his family members. That's why he wants every rupee, every penny spent, it should reach the people of India. He started Digital India. In that fashion, our entire team, under our secretary and others together, they have 100% digitization of the ration card. And almost every fair price shop, now they are equipped with EPOS machine. They cannot say, so we have given there, and they cannot show some account. Now it is very, very clear that EPOS machine is there. And 99% of Aadhaar seeded, all the ration cards are seeded with the Aadhaar. And now we have started a movement. These EPOS machines are linked with the weighing machines. Means whatever the EPOS machine, either with your thumb impression, biometric, or with your iris, now with the CBDC, whatever he weighs, that also, it comes to the account of the Puducherry government, and it clearly shows he has weighed so much and he has given so much. This is the technology changes which have brought in, which we have brought. And also, as already said, Anna Sahayata, now what we have done? We have done one more wonderful thing. Every month, you please understand, every month, there will be 20 lakh calls for the beneficiaries. We will ask whether you have got entire 5 kg, whether quality is good. Now everybody should be, whoever are involved in this, whether the transporter, fair price shop owner, and all stakeholders who are the FCI, they should be very careful. They should supply very good quality, because it is monitored by Government of India also and Government of Puducherry also, because whatever we are calling 20 lakh people every month for the inquire about their feedback about the ration which is already distributed to them. And if there is a complaint, it has to be attended immediately. And we have also done rightful targeting. Whoever is paying high income tax, whoever has got own car, all that has been added, many such things, and whoever have died, and whoever has not been taking the ration from last 1 year, 2 years, they have all been identified. And we are telling the state government, verify it. We are not asking anybody to delete. Why he is not taking ration? If at all he is not at all there, then his portion, whatever 5 kg, 10 kg, whatever it is, it may be given to the other deserving poor people.
That is the intention. So India, because of that, see, what is the change? Change is, we have brought this digitization. Why this corruption is coming down? Why this leakage is coming down? Because of the digitization. So once upon a time, that it was not like that. But today, it is like that. Everything is digitized. We have got, in 11 years, world's mobile population, total India has got nearly about 100 crore mobile, more than 100 crore mobile. And in this CBDC, that wallet is now, one wallet is created. For that, RBI and Canara Bank, they have supported us, and I am thankful to the ED and Deputy Governor of RBI also. Because of that, it will come your mobile. If you do not have smartphone, then what we should do? That was the question before us. We are sending a number, unique number. You should tell that number. After going to shop, if you tell that number, he will note down that number, and by digital transaction only it will be informed to the government agencies. Then only his ration will be delivered. For smartphone holder, you should go and scan it. These are the simple things. So by that, this digital currency, RBI enabled digital currency, now good quality of rice or wheat, it will be supplied to the every poor person of the country, and more so in Puducherry, because it is being launched here from today. And I am thankful to the Lieutenant Governor who has taken a lot of initiative, because you know what Prime Minister wants, nobody can more better understand than Lieutenant Governor, because he was his principal secretary for almost 8 years to the Prime Minister Modi when he was Chief Minister. He has worked with, he has properly understood what is the intention of Prime Minister. Prime Minister wants this Garib Kalyana Yojana or any scheme, that is, it is for poor. And India should come out of poverty. That is what his intention is. Understanding this intention, when our officers came and explained to both Chief Minister and Consumer Affairs Minister and Lieutenant Governor, they all happily they have done this. By this, it will be a game changer. And because of that, they will receive the information when actual ration is available in the fair price shop. So overall, this brings a biggest transparent, it has become the biggest transparent scheme in the world now. So more, as I have already told, it reaches more and more poor people directly, and because of this initiative and many such programs, Ayushman Bharat, Health Card, Prime Minister Garib Kalyana Anna Yojana, Swachh Bharat Mission, 12 crore toilets, 4 crore households, even in Puducherry we have done this, and Lakpat Didi means we want to make our sisters who are not, whether they are working through this self-help group, we want to make them minimum to earn 1 lakh rupees. They are called in Hindi Lakpat Didi, means Lakshadipati sisters. So this we want, Prime Minister has launched. We have already done this for 2.91 crore sisters are earning more than 1 lakh rupees. So because of all these initiatives, now India, it is the 4th largest economy, and also people, empowerment of people is happening. And I would also tell the household water connection. This is changing the life of the people. And this digitization, street vendors, we are providing the loan without, under the Prime Minister Modi ji thought, it is not, banks are not only meant for the rich people.
It is meant for the poor people also, for the street vendors and people who want to start new and who want to become entrepreneur instead of job provider, instead of job seekers, when he want to job provider for business without much guarantee, all those things, security, we are providing loan for them. So these are all the things which to become Vikasit Bharat are very, very important. So to become Vikasit Bharat, growth should be inclusive. Every poor people should get the benefit. They should be empowered. They should be able to make their children to get admission in good school. Everybody should become educated. They should become skilled. And there is a heavy demand in the entire world for the skilled workforce. As I told, there are no people to work in the world. India has got that opportunity. We want to become the manufacturing hub. For that also, India should become to become the manufacturing hub, we want the skilled manforce. You know, our electronic manufacturing, it has 6 times increased. Our mobile phone manufacturing, it has increased many a times. And highest iPhone sold in US, America, it is manufactured in India. 80% of our iPhones which are manufactured in India, they have been sold in America, and 80% market is of India. And 30% of overall electronic goods and mobile phone market now we are capturing. So slowly, not slowly, very fast, we want to become the manufacturing hub and we want to export to the world. By that, lakhs of jobs are being created. And not only that, PM Surya Ghar Muft Bijli Yojana, from your rooftop, if we install the solar panel, at least with 3 kilowatt, there will be 340 to 250 units will be generated, and whatever excess they are generating, it will be sold to the DISCOM. Not only your bills are becoming zero, and you are earning out of that. These are the schemes which are empowering the poor people. That's what we mean. The CBDC will further, that is central bank digital coupon. This will strengthen overall transparent system. There is no leakage. There is no theft. Directly it reaches the deserving person. And if he is not deserving, then some other poor person will get it. This is the intention of Prime Minister. We want that 21st century should be India's century. That is what Prime Minister wants. That's why this Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, Sabka Prayas means everybody should put effort. So you should also download this app and cooperate. And I also thank once again our Lieutenant Governor and Chief Minister and entire administration, including Honorable Minister for Food and Civil Supply and also Chief Secretary, who have cooperated to launch. First we launched it in Ahmedabad as a pilot project. Second launching is here. We want to launch at 3-4 places. After studying it, we want to roll out in the entire country. Means Prime Minister wants leakage free. Means there should not be any leakage. Every grain should reach the poor people so that India can go ahead, India can prosper, poor people can come up and they can strengthen themselves. That is the intention of the Prime Minister. And once again, I thank you also. Morning 10 o'clock, we have all gathered here. I was inquiring with my staff also whether at 10 o'clock they have kept the program, they have scheduled it, whether people will be there or not. But when I saw it, the hall is entirely full. I am thankful to you also. Namaskar. Once again, Vanakkam.